வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட் ஒரு 10 லேக்ஸ் பட்ஜெட்டில் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போகணும்னு நினைச்சாலும் அஃபோர்டபுளாக ஆட்டோமேட்டிக் கிடைக்குமா? ஆட்டோமேட்டிக் வாங்கினா ரிலையபிளாக இருக்குமா? செலவுகள் வச்சிருமா? இந்த மாதிரி மனது ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. அப்படி பார்க்குறப்போ ஒரு அண்டர் 10 லேக்ஸில் ஒரு சிறந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மைலேஜும் கொடுக்கும், சேஃப்டியும் இருக்கும், ஃபீச்சர்ஸும் இருக்கும், லாங் டேர்ம் ரிலையபிலிட்டியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஆன் ரோட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 8.6 லேக்ஸ்ல கிடைக்கக்கூடிய மாருதி பலினோட டெல்டா ஏஎம்டி வெர்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாடலோட ஒரு டீடைல்டு வாக்கரன் பார்த்துட்டு இதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். எல்லாருமே கேட்கறது ஒரு ஆட்டோமேட்டிக் மாடல் வாங்குறப்போ அதில் வந்து நமக்கு சிஎன்ஜி போட முடியுமா, அப்ரூவல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து பலினோ டெல்டா ஏஎம்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அப்ரூவல் வந்துருச்சு. ஆர்டிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரீதியாக வாரண்டி ரீதியாக பிரச்சனைகள் வருமானு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் ரொம்ப குறைவு தான். இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆர்டிஓ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. அதே மாதிரி டியூவல் சிஎன்ஜி போட முடியுமா? சிலிண்டர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கறது இந்த டாட்டாவில் வர மாதிரி வந்து 2 சிலிண்டர் போட்டு பூட் ஸ்பேஸையும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அதுவுமே ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணிக்க முடியுது. ஸோ நம்ம ஈரோடெக் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு டியூவல் சிஎன்ஜி அப்படின்றத போட்டிருக்காங்க. பட் இதை பற்றின டீட்டெயில்டு விஷயங்கள் நான் உள்ளே போக சொல்கிறேன். மேலும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் வில்ஸ் மணி அவரோட கார் தாங்க இந்த வண்டி. ஸோ அவர் வந்து ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்காரு. அதை செக்அப் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு புரிதலுக்கு எடுத்துக்க முடியும். சரிங்க, சேஃப்டி ரீதியாக பேசணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாருதி பலினோ பொறுத்த வரைக்கும் பாரத் என்கப்பில் 4 ஸ்டார் என்கப் ரேட்டிங் அப்படின்றது வாங்கியிருக்கு. 5th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் மாடல் வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரலாக கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி முதல்ல இருந்த மாதிரி பலினோ டின்கேனா இல்லை. இப்போ ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ரயில் ஆஃப் எக்ஸ்டென்ஸ்லையும் இந்த பர்டிகுலர் வாகனம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. சரி, 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் சேஃப்டி ப்ரோக்ராம், ஹிஸ்டர் அசஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஷீட் பண்டல் குவாலிட்டி ஸ்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படி தான் இருக்குது. அதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சின்ன சின்ன அடிபாடுகளுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். 970 கிலோகிராம் அப்படின்றது இந்த பர்டிகுலர் மாடலோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் மெரலையோட ஏஎம்டி தான் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் முதல்ல மாதிரி பலினோ வந்து சேஃப்டி ரீதியாக வந்து ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக வந்து பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ரீதியாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரயில் ஆஃப் எக்ஸ்டென்ஸ்லேயும் புது மாருதி பலினோ அப்படின்றது நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. சரிங்க, இந்த பர்டிகுலர் மாடலில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத எவிடென்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 88.5 பிஹெச்பி பவரும் உங்களுக்கு 113 to 114 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் சர்ஜ் அப்படின்றது ரொம்ப லீனியராக தான் இருக்கும் இந்த K12 எண்ணை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஏஎம்டியில் பேர் ஆகி வரும்போது உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் மிரரில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளச்சை முதிச்சு கியராக ஷிஃப்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இங்கே ஒரு ஆக்சுவேட்டர் தான் அந்த கியர் ஷிஃப்ட் அண்ட் கிளச்சோட மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்க போகுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2000 ஆர்பிஎம் நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறீங்க, ஆக்சல் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா 2000 ஆர்பிஎம் ரீச் ஆகும்போது காலை எடுத்திங்கன்னா அது அழகாக அப் ஷிஃப்ட் ஆகும். பவரை ஆன் டிமாண்ட் நீங்கள் டேப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் ஆகி அது இழுக்கும் போது ஜர்க் தெரியும். இந்த ஜர்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது எப்படி, இந்த ஏஎம்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ இந்த ஏஎம்டி மாடல் வாங்கிட்டு நிறைய பேர் கேட்குறது சிஎன்ஜி இன்ஸ்டால் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஏஎம்டிக்கு வந்து சிஎன்ஜி நீங்கள் கேல்குலேட் பண்ண முடியும். நம்ம ஈரோடெக் கேஸ் அந்த டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டியூவல் சிஎன்ஜி சிலிண்டர் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டிக்கு வந்து காலிப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ ட்ரைவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல. ஒரு 10% பவர் ட்ராப் அப்படின்றது நமக்கு தெரியுமே வெளியே, ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு பவர் ட்ராப்னு தெரியாது. அட்வான்ஸர்லாம் யூஸ் பண்ணி பயன்படுத்துறதுனால லொவேட்டோ பிராண்ட் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. வைப்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப கண்டென்ட்டாக ரொம்ப ரிஃபைண்டான ஒரு என்ஜின்ங்க. ஹிண்டேக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.2 லிட்டர் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் இந்த 1.2 லிட்டர் நேச்சுரல்
காம்படிட்டர் செக்மெண்ட்டில் இதுதான் பெஞ்ச் மார்க்காக இருக்குது. ஆரன்டிக் பொறுத்த வரைக்கும் இங்கே லைனர்லேருந்து, அதாவது டயரோட லைனர்லேருந்து எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ என்ஜின் பே கீழே இன்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. லைனர்ஸ்க்கு எந்த விதமான இன்சுலேஷன் கொடுக்கல. ரோட் நாய்ஸ் அண்ட் டயர் நாய்ஸ் தான் பலினோ அண்ட் ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி மீதம் விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 13ங்க, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 17-18 வரைக்கும் எடுக்க முடியும். இதுவே நீங்கள் சிஎன்ஜி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 25 to 30 வரைக்குமே உங்களால் இந்த ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனில் கொண்டு வர முடியும். டிசைன் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3D டிசைனோட அந்த கிரில் அப்படின்றத போயிருக்காங்க. உங்களுக்கு ஒரு குரோம் இன்சர்ட்ஸ் கிடைக்குது. சுசுக்கியோட பேட்சிங் அப்படின்றது பெருசாக இருக்குது. நல்ல ஒய்டரான ஒரு ஆடம் டிசைன் தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. ஒரு ஷட்டிலான பிளே தான். டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவாலாம் மாருதி பலினோலாம் எடுத்துகிட்டு போகல. 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஒரு அண்டர் நிறைய இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லி லோடாக போகிறப்போ ஸ்பீட் பிரேக்கர்ஸில் இல்லை பெரிய பாக்கெட்ஸில் விட்டிங்கன்னா ஸ்க்ராட்ச் பில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய ரோட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இது. இங்கே இந்த ஹெட்லாம்ஸை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப். அதுக்காக வந்து வார்ம் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம கார் ப்ளஸில் பண்ணது தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஃபாக் லாம்ப்ஸ் நீங்கள் வேணும்னா அடிஷனல் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபாக் லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் மாடலான டெல்டா ஏஎம்டியில் கிடைக்காது. நான் ஏன் பேசிக் மாடல் மென்ஷன் பண்ணுறேன்னா ஏஎம்டியில் இதுதான் பேஸ் மாடலுங்க. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. அடுத்து சைட் ப்ரொஃபைல் 2520 mm இந்த பர்டிகுலர் மாடலோட வீல் பேஸாக இருக்குது. ஸோ இந்த பலினோ கூட கம்பீட் பண்ணக்கூடிய i20 அல்ட்ராஸ் கூட கம்பேர் பண்ணி டைமென்ஷன் ரீதியாக இந்த மாருதி பலினோ எங்கே பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களால் எவிடென்ட்டாக பார்த்துருக்க முடியும். டோரோட ஹெஃப்ட்டை பற்றி பேசுவோம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த பலினோக்கும் இந்த பலினோக்கும் அந்த ஹெஃப்ட்டில் வித்தியாசங்கள் தெரியுது. க்ளோஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு சாஃப்ட் டச் அப்படின்றது உணர முடியுது. ரெக்வஸ்ட் சென்சார் கிடையாது, ஆனால் பாசிவ் என்ட்ரி இங்கே கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு கீ தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன். இங்கே டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 185, 65, 15 இன்ச்சில் ஒரு ஸ்டீல் வீல்ஸுங்க, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்குங்க, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீல் கேப்ஸோட இந்த டெல்டா மாடலில் கிடைக்கும். லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் லைனர் தான். டெஃபினெட்லி இந்த பிளாஸ்டிக் லைனர் எந்த விதத்துலையுமே NVH இன்சுலேஷனில் ஹெல்ப் பண்ணலை. உள்ள ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் அப்படின்றது அவ்வளோ வருங்க. ORVM கன்சோலை பொறுத்த வரைக்கும் பாடி கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். உள்ளே இருக்கக்கூடிய மிரரை எலக்ட்ரானிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்டபிள் தான். சாவை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் லாக் அண்ட் அன்லாக் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கீ தான். பல வருஷமாக ஆதாமேவல் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட சுசுகி இதையே பயன்படுத்திட்டு வராங்க. இதை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ரியரில் கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணுறது டிஎல்ஓக்கு வந்து உதவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள வெளிச்சம் ஆக்சுவலாக நல்லாவே போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராம்டான ஒரு பார்ட்டிஷன் அப்படின்ற மாதிரி இதை சொல்ல முடியல. பட் உள்ளே இருக்கக்கூடிய தீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கராக இருக்கனால ஒரு சில பேருக்கு வந்து உள்ளே வந்து காற்றோட்டமாக ஃபீல் ஆகிறது இல்லை, கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த இடத்துலையும் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்கனால வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் குறைகள் இருக்காது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டெட்டு ரியலாக டார்ஷன் பிங்க கால் ஸ்ப்ரிங்ஸோட தான் போட்டிருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு லாங் ட்ராவலுக்கும் சரி, பாத் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸில் போனீங்கனாலும் சரி, கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சிருக்கும். ஹேண்ட்லிங் கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி பலினோட சஸ்பென்ஷன் கிடையாது. கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட்லிங் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி கேட்டிங்கன்னா ஒரு 100 to 120 வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இருக்கும். அதை தாண்டி புஷ் பண்ணுறப்ப டெஃபினெட்லி வந்து அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது மிஸ் அவுட் தான், இல்லைன்னா சொல்லலாம். அப்புறம் ஸ்டீரிங் ஃபீட்பேக் கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்கலாம். ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்கும். ரொம்ப சாலிடாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. பட் இதுக்கு முன்னாடி இருந்த பலினோவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா பிரேக் அந்த டிஸ்கோட சைஸ், ரோட்டார் டிஸ்கோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க முதல்ல இருந்தது காட்டிலும் இதுக்கு. சஸ்பென்ஷன் எந்த குறையும் இல்லைங்க. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக்கில் பண்ணியிருக்க முடியும். பிரேக்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் காமிச்சிருக்க முடியும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். சஸ்பென்ஷனை கண்டிப்பாக ஒரு காமன் குறை சொல்ல மாட்டேங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். டெய்லம் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபாட்ஸ் ஆக்சுவலாக க்ளோ ஆகுங்க. இது வந்து டம்மி கன்சோல். உங்களுக்கு ரிவர்ஸ் கைட் லேம்ப் அப்படின்றது இங்கே கிடைக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப், இங்கே இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்ப். இது மட்டும் தான் வந்து எல்இடிங்க. இது வந்து ஆக்சுவலாக டம்மி. ரியரில் நமக்கு இந்த மாடல் போகிறப்போ உங்களுக்கு டிஃபாகர் மட்டும் தான் கிடைக்குது. பேசிக் மாடல் தான் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. பட் வைப்பர் டெஃபினெட்லி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அடுத்த மாடலையாவது. ஹை மவுண்டர் ஸ்டாப் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஆண்டனா கிடைக்குது. டாப் ஆஃப் லைன் பண்ணிங்கனால ஷாக் ஃபின் கிடைக்காது. நிறைய பேர் இந்த டிஃபாகர் வைப்பர் முக்கியமானு கேட்குறீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழைகள் அதிகமாக பெய்யும், அதாவது மழை ரெயின் அதிகமாக இருக்கும், பனி அதிகமாக இருக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி டிஃபாகர் அப்படின்றது தேவைப்படும். ஏன்னா ரியரோட விசிபிலிட்டி அதான் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணி தரும். மழை நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ரொம்ப அதிகமாக பெய்யும் அப்படின்னாலும் இந்த டிஃபாகர் வைப்புங்கிறது முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும். ரியர் பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் கேட்டீங்க, இல்லை ஃப்ரண்ட் பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க. பட் சின்ன சின்ன அடிபாடுகள்லாம் உடஞ்சு போகிற மாதிரி இல்லை. இந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃப்ரெஜைல் தான். எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டலில் சொல்கிறேன். 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் வராது. OEM டைப்பில் வந்து ஒரு கேமரா இங்கே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு உள்ளே போகிறப்ப நான் காமிக்கிறேன். OEMல ஆக்சுவலாக மேலே வரும், பட் இங்கே போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து பூட் ஸ்பேஸ் 310
18 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. இங்கே ஆக்சுவலாக வந்து டியூவல் சிஎன்ஜி சிலிண்டர்ஸ் வச்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது இந்த டியூவல் சிஎன்ஜி பண்ண முடியுமா? ஏன்னா டியூவல் சிஎன்ஜி சிலிண்டர்ஸ் வந்து இப்படி பிளேஸ் பண்ணிட்டோம்னா மேலே வந்து ஒரு ட்ரேவை போட்டோம்னா திங்ஸை நம்ம லக்கேஜஸை வச்சுக்க முடியும். ஒரே சிலிண்டரை போட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கீழே வந்து திங்ஸை வந்து வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ட்டாக இருக்கும். டியூவல் சிஎன்ஜி போகிறப்போ ஒரு ஃப்ளாட் பெட்டாக பண்ணிக்க முடியும். ஸ்பேர் டயரை இந்த சைடில் மவுண்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கான ஸ்பேசிங் அப்படின்றது இருக்குது. 60/40 ஸ்பிளிட் பேசிக் மாடல் இருந்தே பலினோ பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சிஎன்ஜி ஃபிட்மெண்ட்டு இதை ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வீல்ஸ் மணி அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெளிவாக போட்டிருப்பாரு. டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ஸ் ஒரு குவாலிட்டிலாம் வந்து டீசென்ட்னு சொல்லலாம். ரொம்ப வந்து அப் மார்க்கெட்னு சொல்ல முடியல. உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் பேடிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்றது தான் இன்டீரியர் தீம் பொறுத்த வரைக்கும் போயிருக்காங்க. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாங்க. டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் இல்லை, அன்பெயிண்டட் ஒரு பிளாக் கன்சோல். மாருதி பலினோவோட செகண்ட் ரோ அதாவது ரியர் சீட்டோட ஸ்பேசிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்க்ரெஸ்ங்க. இன்க்ரெஸ் உள்ளே ஏறுறப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த தலை வந்து நான் ஒரு 5.7 ஃபீட் கிட்ட இருக்கேன். அப்படிங்கும்போது இதில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் குடிஞ்சு தான் உள்ளே வரணும். இதுதான் போஷர். உள்ளே ஏறுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இறங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குனிஞ்சு தான் ஏறணும். இப்படி தான் இருக்கும். இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. உள்ளே உட்காந்த உடனே வந்து கேபின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு இருண்ட ஃபீல் இருக்குது. ஏன்னா காரணம் இந்த பிளாக் அண்ட் ப்ளூ தீம் தான். கிளான்ஸாக போனால் அது வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போட்டுறதுனால எனக்கு முன்னாடி விசிபிலிட்டி மறைக்குதுங்க. இதனால தான் ஃபீமேல்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃப் வராங்க, இல்லை அம்மா அப்பா வராங்க, அம்மா வராங்கன்னா இது அடைஞ்ச ஃபீலை கொடுத்துருது என்னை பொறுத்த வரைக்கும். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. லம்பார் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டீசென்ட்னு சொல்லலாம். ஹெட்ரூம் பாருங்க, நான் வந்து ஒரு 5.7 ஃபீட் இருப்போம். ஒரு 6 அடி இருந்தீங்கனாலும் ரொம்ப போட்டு உரையாது. மேனேஜபிளாக உட்கார முடியும். நீங்கள் சாஞ்சு உட்காறீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான சப்போர்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நானும் பார்த்துட்டு யாருமே ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நெக்குக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பில்லோஸ் ஆட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதிர்பார்க்குறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ? சரி, ஓகே. அடுத்து லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள். ரொம்ப தாராளமான ஒரு ஸ்பேஸிங். இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ்னு சொல்லலாம். அதில் இல்லாமல் எந்த விதமான குறைகளும் இல்லை. காலை நல்லா நீட்டி நீங்கள் உட்காந்து வரலாம். காலை நீட்டுறீங்க அப்படின்னா அண்டர் தை சப்போர்ட் டீசென்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மடக்கி வச்சு உட்காடுறீங்கன்னா மேபி கொஞ்சம் வந்து உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் பெருசாக நீங்கள் வந்து இந்த அண்டர் தை சப்போர்ட்டையும் இந்த லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸையும் நம்ம வந்து குறை சொல்ல மாட்டோம் இந்த மாருதி பலினோவை பொறுத்த வரைக்கும். ஹம்ப்பு கொஞ்சம் பெருசு தாங்க. ரியரில் ஏசி வென்ஸும் கிடைக்கல. 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிற ஒரு ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹம்ப்பு வந்து பெருசாக இருக்கிறனால 2 அடல்ட் ஒரு குழந்தை அப்படின்றது தான் இங்கே கம்ஃபர்டபுள் ஃபிட்டாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் லைட்டும் கொடுத்துருக்காங்க சென்டரில். டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாக், அதுக்கப்புறம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சில்வர் இன்செட்ங்க, சில்வர் கலரில் வந்து ஒரு பேனல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூ தீம் போயிருக்காங்க. ஸோ நிறைய மல்டிபிள் பேனல்ஸ் இருக்கிறனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் லுக் லைக் ஃபினிஷ் இருக்கும். நிறைய பேனல்ஸ் இருக்கிறனால இதை கழட்டி மாட்டுறீங்க, அடிக்கடி மாட்டுறீங்கன்னா சீக்கிரம் வந்து இந்த ஷட் லைன்ஸ்லாம் வந்து போயிடும். ஏன்னா எல்லாம் இன்டர்லாக்கிங் பேனல்ஸ் அப்படின்றதுனால. ஸோ அதனால அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மாற்றப்புலேருந்து ஏதாவது மாட்டுறீங்க, இன்ஃபர்டைன்மெண்ட் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா ஒரே டைம் பண்ணிடுங்க. 2 3 டைம் கழட்டினீங்கன்னா இதில் ஷட் லைன்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்றனால ரேட்டலாக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி அப்புறம் பேசலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. காபின் லேம்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஹாலஜனில் கிடைக்குது. வேனிட்டி மிரர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவருக்கு கிடைக்குது. டிரைவருக்கு எதுவுமே கிடைக்கலங்க வைசர்ஸில். க்ளோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களோட நிக்நாக்ஸ், பேசிக் நிக்நாக்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேசிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடையாது. ஒரு பேசிக்கான க்ளோ பாக்ஸ் தான். நீங்கள் டாப் ஆஃப் த லைன் போனீங்கனாலும் கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுக்கல. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 இன்ச்சில் வந்து வைடு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் கிடையாது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். ரிவர்ஸ் கேமரா இந்த மாடலில் வராதுங்க. பட் நம்ம கார் ப்ளஸில் ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்க முடியும். சரிங்களா? அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்காது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஓஎம் சிஸ்டம்லேயே வந்து ரிவர்ஸ் கேமராவை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் இருங்க. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஹெட் யூனிட் ரொம்ப குவாலிட்டியானதுங்க. ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு வந்து பேசிக் மாடல்லேருந்து அதை கொடுத்துருக்காங்க. கூலிங் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க. டெஃபினெட்லி நம்ம வந்து இது குறை சொல்கிற விஷயமா இருக்காது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக 24ல் வைப்போம். 24ல் வச்சு நீங்கள் ஆட்டோவில் வைக்கும் போது நல்ல ஒரு த்ரோ இருக்கும். எந்த விதத்துலையுமே வந்து உங்களுக்கு ஏசி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணாது. கீழே வந்து யூஎஸ்பி டைப் ஏல ஒரு சார்ஜர், ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ்ங்க. ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் அப்படின்றது வைக்கலாம். இல்லை கப் ஹோல்டர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே அனலாக் தான். சென்டரில் வந்து ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே இருக்கும். இதில் நீங்கள் வந்து லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்க முடியும். ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதில் உங்களால் எடுத்துக்க முடியும். இந்த மாடல் ஆக்சுவலாக க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கும். க்ரூஸ் சிம்பிள் இங்கே வரது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதை நான் காமிக்கிறேங்க. ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கிடைக்குங்க. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் போகிறப்ப தான் வருது.
உங்களுக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் பேசிக்காக இந்த மாடலே வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் வராது. க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த லைனில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஓவர் ரைடும் பண்ணாமல் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். கப்ளர் டு கப்ளர் மெத்தடாலஜியில் அதில் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் வேணும்னா இப்போ பலினோ பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா லாங் ட்ராவலுக்கு இன்னுமே பெட்டரான ஒரு கன்வீனியன்ஸை ஆட் பண்ணி கொடுக்கும். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஹெட்லாம்ப் லெவலர் இதுக்கான ஸ்விட்சஸ் அண்ட் நாப்ஸ் அப்படின்றது லெவலர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிவைஸ் அப்படின்றது வந்து சிஎன்ஜிக்காக வந்ததுங்க. சிஎன்ஜி வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் சிஎன்ஜியில் ரன் ஆகுதா இல்லை பெட்ரோலில் ரன் ஆகுதான்னு காமிக்கிறதுக்கானது தான் லொவைட்டோவோடது. ஒரு டெட் பெடல் அப்படின்றது கிடைக்குது. தாராளமாக நீங்கள் வந்து லாங் ட்ராவல் அழகாக ஃபுட் ரெஸ்ட் பண்ணி வரலாம். ஏபி பெடலுக்கான ஸ்பேசிங் அப்படின்றதும் ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கீழே நீங்கள் மேட் போடும்போது தயவு செஞ்சு இந்த நூடுல்ஸ் மேட்லாம் போடும்போது இதெல்லாம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இந்த நூடுல்ஸ் மேட்டை அடியில் கொண்டு போய் சொருவிடுறாங்க. அப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஆக்சல் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுத்த முடியறதில்ல, பிரேக் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுத்த முடியறதில்ல. அப்போது நம்ம ஆக்சல் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுத்தலைன்னா ஏஎம்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரேவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஆக்சலோட இன்புட் கட் ஆகணும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இல்லைனா அது நீங்கள் அதிக இன்புட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அது எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த நூடுல்ஸ் மேட்டை போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிவிசி ட்ரே டைப் மேட்ஸ்க்குள்ளே போங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். மிஸ் அவுட் ஆகுது அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது இந்த மாடலில் கிடையாது. நீங்கள் வேணும்னா அதையுமே இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். சீட்ஸ் எர்கனாமிக்லேயும் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த பில்லரும் இந்த ஐஆர்விஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் ஒரு சில இடத்துல மிகப்பெரிய ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்க தான் செய்யுது. போனட்டோட விசிபிலிட்டிலாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஈவன் தோ சீட் ஹீட் அட்ஜஸ்டர் இருந்தாலும் கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா தான் போனட்டோட விசிபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு லைன் தான், அந்த கேரக்டர் தான் அங்கே போனட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. மற்றபடி முதுகுக்கான சப்போர்ட் இருக்கா, ஷோல்டருக்கான சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடி ரோல் ஆகும்போது ஒரு லைட்டான ஒரு பிடிமானத்தை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வந்து சாஃப்ட் மெட்டீரியலாக போயிருக்கிறனால எனக்கு லாங் ட்ராவலில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹீட் டெவலப் ஆகுது. அப்புறம் ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு ஃபீல் கொண்டு வருது. ஸோ அது மட்டும் எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. அப்புறம் எப்பவுமே சொல்கிறதாங்க, வீடியோவில் நம்ம அக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சேஃப்டி ரீதியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸாக நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். உங்கள் சைடில் தவறு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பர்சனலாக ஃப்ரீ ட்ராக் பிராண்டோட பயன்படுத்திட்டு இருக்கோம். அவங்க இப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஈரோட்டில் ரிட்டைல் அவுட்லெட்டே போட்டிருக்காங்க. நீங்கள் பர்சனலாக நேரில் போய் விசிட் பண்ணி அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, அது ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். லிங்க் அண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த மாடலில் எலக்ட்ரானிக்கலி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபோல்டபுளாக இருக்காது. இவங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் அந்த ஃபோல்டபுள் கன்சோலை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கார் ப்ளஸில் இதை பண்ணியிருக்காங்க. மீதம் வந்து இந்த பவர் விண்டோஸில் பேசிக்காகவே கிடைக்குங்க. டிரைவர் சைடு விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது. கீழே 500 ml வாட்டர் பாட்டில் அப்படின்றது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது ஒரு ஈஸியான ஃபிட்டாக இருக்கும். நிக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங்கும் தாராளமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த மாடலோட ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். மைலேஜ் வேணும், சேஃப்டி வேணும், அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸ் வேணும், ரிலையபிளாக இருக்கணும். நான் ஒரு 10 வருஷம் காரை வச்சுப்பேன். பெருசாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு 0.2 0.5 போகணும், அதுக்கான சஃபிஷியன்ட் பவர் இருந்தால் போதும், கம்ஃபர்டபுளாக போய் வந்தால் சரி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினெட்லி இந்த மாருதி பலினோட டெல்டா ஏஎம்டி 8.6 lakhs 100% ஒர்த்தாக தாங்க இருக்கும். ஒரு சில பேர் சிஎன்ஜி கேட்பீங்க. சிஎன்ஜிக்குமான சொல்யூஷன் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். டியூவல் சிஎன்ஜியும் போட்டுக்க முடியும். இப்போ ஏஎம்டி காசில் சிஎன்ஜி அப்படின்றத ஆட் பண்ணிக்க முடியுது. நீங்கள் எந்த விதமான ஜர்க்ஸ் இருக்குது, பவர் மட்டும் ஒரு 10% ட்ராப் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கேஸ்க்கும் இந்த பெட்ரோலுக்குமான கம்பஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்றது வேறுபடுது. அதனால அந்த பவர் லாஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். பட் மைலேஜ்ங்கிறது உங்களுக்கு இது வந்து ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 அப்படின்ற அவரேஜ் கொடுத்தது அப்படின்னா சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 24 26 வரைக்கும் கொடுக்கும். அப்போ நமக்கு ரன்னிங் காஸ்ட் ரொம்பவே குறைச்சி கொடுக்கும். உங்களுக்கு ஓட்ட ஜாஸ்தியாக இருந்தால் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆவரேஜாக மந்த்லி ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்றது 21,000 கிட்ட வருங்க. நான் இதில் வந்து ஃபியூல் காஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, சர்வீஸ் காஸ்ட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 வரும். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் மாருதி பலினோ இப்போ எடுக்கலாமா இல்லை டிசம்பரில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மாருதி பொறுத்த வரைக்கும் வந்து ஆஃபர்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இந்த டிசம்பரில் இருக்க போகுது. ஏன்னா வந்து ஸ்டாக் எப்படி சொல்கிறது, ஆர்டர் பேசிஸில் தான் வந்து ஸ்டாக்கை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போவே பெட்டர் ஆஃபர் கிடச்சதுன்னா இந்த டைம்லேயே எடுத்துக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் உண்மையாக சொல்லிட்டு தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி கொடுக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர செகண்ட் மனதில் நம்பி நிச்சயம் கொடுக்கும். அது சர்ச்சர் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.